ஆதியே துணை. பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். திருமெஞ்ஞான அருளமுதம். திருவாக்கியம் எண் 194. உள்ளத்தில் மெய்யை வைத்து இடைவிடாது அந்த மெய்யிலே வாசம் செய்பவர்களுக்கு திருவுள்ளம் என்று பெயர். உள்ளத்தில் மெய்யை வைத்து இடைவிடாது அந்த மெய்யிலே வாசம் செய்பவர்களுக்கு திருவுளம் என்று பெயர். வாக்கியம். உன்னிடத்திலுள்ள அறிவை அறியும் பெட்டகத்தை வாக்கு கொண்டு பேசி ஈய வந்தது வாக்கியம். உன்னிடத்திலுள்ள அறிவை அறியும் பெட்டகத்தை வாக்கு கொண்டு பேசி ஈய வந்தது வாக்கியம். ஆனந்திப்பது. ஆசானை தனது மனம் கசிய துதிப்பது. ஆசானை தனது மனம் கசிய துதிப்பது. திருவாக்கியம் எண் 195. எல்லா வேதங்களையும் எல்லா தவங்களையும் எல்லா வேத மந்திர ரூபிகளையும் தனது கையடக்கத்தில் வைத்திருக்கின்ற கல்வி என்னும் வெற்றி மாணிக்கத்தை உடையவனும் தனது அறிவாகாரத்தால் பிறரை அடக்கி ஆளுகிற துணிவு உடையவனும் தனது அறிவாகாரத்தால் பிறரை அடக்கி ஆளுகிற துணிவு உடையவனும் உறக்க ஆசனத்தில் ஆண்மையுடையவனுமே அரசன். இந்த அரசனுடைய லட்சணத்தையே தமிழ் வேதத்தில் தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலம் ஆள்பவர்களுக்கு என்று பேசப்பெற்றிருக்கின்றது. செவிச்சுவை, ஜீவச்சுவை, வாய்ச்சுவை, தூளச்சுவை ஆசானுடைய முகத்தின் முன்பாக இருப்பதுவே நிஷ்டை. ஆசானுடைய முகத்தின் முன்பாக இருப்பதுவே நிஷ்டை. உன் உலக பற்றுதல் எல்லாவற்றையும் திருப்பி பரத்தில் வைப்பது பத்தியம். உன் உலக பற்றுதல் எல்லாவற்றையும் திருப்பி பரத்தில் வைப்பது பத்தியம். கண்டசுத்தி. கண்டசுத்தி தான் கண்ட அற்புத காட்சிகளை பிறருக்கு சொல்லி தன்னை சுத்திகரித்து கொள்ளுவது. தான் கண்ட அற்புத காட்சிகளை பிறருக்கு சொல்லி தன்னை சுத்திகரித்து கொள்வது. திருவாக்கியம் எண் 197. எவன் ஒருவன் பேசும்போதும் அவனுக்குள்ளாக அசையும் உள் ஓசை எமக்கு தெரியும். எவன் ஒருவன் பேசும்போதும் அவனுக்குள்ளாக அசையும் உள் ஓசை எமக்கு தெரியும். அந்த உள் ஓசை எம் செவிபட வைப்பது உனது கடமை. இறைவன் நமக்கு தொண்டையை தந்தான். அதை வலுவேற்ற ஓங்கிய தொனி கொடுத்து பேசாவிட்டால் அதன் சப்தம் நாளுக்கு நாள் குறைந்து கடைசியில் ஊமையாகிவிடும். தொனியால் வெற்றி கொள்ளும் காலம் வரும்போது தொனி இல்லாதவன் மீட்கப்படான். உனது நினைவு அல்லவா முத்தியடைய போகிறது. நினைவு தொனியாக வராவிடில் அதன் செயல் எப்படி தெரியும்? திருவாக்கியம் எண் 198. எவருடைய நாவு சர்வ காலத்திலும் சர்வ உலகத்திலும் ஜெயிக்கிறதோ அவரே ராஜா. அவரே சாதிகளை ஜெயித்த மன்னர், கல்வியை ஜெயித்த மன்னர். உலகத்தில் வலிவு அறிவுதானே. அந்த அறிவின் முடியில் ஏறி ஜெயங்கொண்டவரே அரசர். அப்படி ஒரு அரசர் வந்து உன்னை அந்த அறிவு சிகர முகடேற்றி தன்னை போலே ஒரு கிரீடாதிபதியாக ஆக்கி வைத்திருந்தும் நீ அந்த ராஜநிலையிலிருந்து இறங்கி மாடு மேய்க்க போகிறாய். இது என்ன அநியாயம்?
அந்த உன்னை அந்த அறிவுச் சிகர முகடேற்றி தன்னைப் போலே ஒரு கிரீடாதிபதியாக ஆக்கி வைத்திருந்தும் நீ அந்த ராஜநிலையிலிருந்து இறங்கி மாடு மேய்க்கப் போகிறாய். இது என்ன அநியாயம்? திருவாக்கியம் எண் 199. இந்த தூலம் போகும் வரும், இந்த தூலம் போகும் வரும், ஆனால் ஆயுளோ எப்போதும் இருப்பது. ஆயுள் என்ற தேகம் அழியப்படாதது, புராதனம் கண்டது, எக்கோடி காலத்திற்கும் ஆகும்படியான உள்ளமே ஆயுள். எக்கோடி காலத்திற்கும் ஆகும்படியான உள்ளமே ஆயுள். ஆயுள் ஆயுள் என்றால் வயது என்பானே, அந்த அர்த்தத்தை இன்று முதல் தூக்கி எறி. இந்த தூலம் போகும் வரும், ஆனால் ஆயுளோ எப்போதும் இருப்பது. ஆயுள் என்ற தேகம் அழியப்படாதது, புராதனம் கண்டது, எக்கோடி காலத்திற்கும் ஆகும்படியான உள்ளமே ஆயுள். ஆயுள் என்றால் வயது என்பானே, அந்த அர்த்தத்தை இன்று முதல் தூக்கி எறி. திருவாக்கியம் எண் 200. கடவுள் இல்லை என்கிறானே, அவனை பார்த்து நீ இப்ப என்னமோ சொன்னாயே, அந்த சப்தம் எங்கிருந்து வருதப்பா? உன் கடமாகிய உடலுக்கு உள் இருந்துதானே வருகிறது. உன் கடமாகிய உடலுக்கு உள் இருந்துதானே வருகிறது என்று அவனை கேட்டுப்பார். மேலும் கீழும் விழிப்பான், மேலும் கீழும் விழிப்பான். அந்த சப்தம் இந்த தூளமாகிய உடலில், அந்த சப்தம் இந்த தூளமாகிய உடலில் எந்த எல்லையிலிருந்து உதித்து எழும்புகிறதோ அந்த திருஸ்தலம்தான் கடவுள் இருக்கும் எல்லை. அந்த சப்தம் இந்த தூளமாகிய உடலில் எந்த எல்லையிலிருந்து உதித்து எழும்புகிறதோ அந்த திருஸ்தலம்தான் கடவுள் இருக்கும் எல்லை என்பது உலக மக்களுக்கு தெரியாது என்று சாவா வரம் தரும் மூவா மருந்தெனும் முத்தமிழ் கரசரும் நீதியின் யுகம்பர ஜாதிமை தமிழ் தரும் வேதியர் கரசரும் மூக்குக்கு வெளியே மூச்சோடா தவமுடைய ஊனுறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளி உள்ளார்கள். ஜாதிகளின் கட்டாவே. ஆருயிர் ஜீவப்பிறவியர் அனைவருக்கும் நமஸ்காரம்.